ஹாய் ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வஷ்ணி ஹோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வைகாசி விசாகத்தன்னைக்கு முத்துமலை முருகன் கோவிலுக்கு போயிருந்தோம். அந்த விளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த டைம் வந்து ஒரு மழை, அதாவது நம்ம கோடை மழைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சம்மர் டேஸில் ஜில்லுன்னு மழை பெய்கிற டைமில் நம்ம ஒரு இயற்கையோட ஒரு பயணமாக இந்த கோவிலுக்கு நாங்கள் கிளம்பினோம். அப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக வந்து மேகங்களும் அந்த மலைக்கு பக்கத்தில் நம்ம முருகர் கம்பீரமாக காட்சி தர அந்த அழகும் அழகுங்க. அதுவும் அவருடைய பர்த்டே அன்னைக்கு கோவிலுக்கு போனது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் நைட் ஃபுல்லாக போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் எப்படி போகிறது என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்த சுச்சுவேஷனில் இருந்ததில் இந்த கோவிலுக்கு போனது ஒரு பெரியவே வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக அமைஞ்சிருந்தது. ஓகேங்க, இப்போ வந்து நாங்கள் கோவிலுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். வைகாசி விசாகங்கிறதால கோவில் கொஞ்சம் கூட்டமாகவே இருந்துச்சுங்க. ஆனால் நாங்கள் சாமியை வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் வந்தோம். அந்த மேகமூட்டத்துக்கு நடுவில் ரொம்ப அழகாக மலைக்கு நடுவில் காட்சி தந்தது. ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு யாரெல்லாம் வந்து முருகர் கோவிலுக்கு போனீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வைகாசி விசாகம் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 6 நட்சத்திரங்கள் ஒன்று கூடிய தினம் தான் இந்த வைகாசி விசாகம் சொல்லுவோம். அதுவும் பௌர்ணமியோடு சேர்ந்து வர்றது தான் வைகாசி விசாகம். இந்த வைகாசி விசாகம் பார்த்திங்கன்னா புதன்கிழமை ஸ்டார்ட் ஆகி வியாழக்கிழமை மார்னிங் 9:42 வரை இருந்துச்சுங்க. நீங்கள் வந்து கோவிலுக்கு பால் வாங்கி கொடுக்கலாம். காலையிலேருந்து விரதம் இருக்க முடிஞ்சவங்க இருந்திருக்கலாம். நாங்கள் வந்து கோவிலுக்கு போன டைம் பார்த்திங்கன்னா வெயிலெலாம் இல்லாத டைம்ங்கிறதால இந்த கீழே அந்த ஃப்ளோர்லாம் சுடவே இல்லை. ரொம்பவே அழகாக திருப்தியாக பக்தர்கள்லாம் சாமி கும்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு நேர்த்தியாக இருந்துச்சு. எந்த ஒரு கோவிலையும் நம்ம வெளியிலேருந்து பார்த்தா கருவறை சாமி அவ்வளோ அழகாக தெளிவாக தெரியாதுங்க. அங்கே நான் கூட்டம் உள்ளே நிறைய கூட்டம் இருந்துச்சு. எப்படிடா சாமி பார்க்க போகிறோம்னு நினச்சிட்டே நாங்கள் என்ட்ரான உடனே அந்த கருவறை சாமி வந்து அவ்வளோ அழகாக வந்து உள்ளே இருக்கிறவங்க நமக்கு தெரிஞ்சாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இப்படியே வந்து இந்த சைடாக போய் தான் அப்புறம் விநாயகர் சாமி கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் லைனில் நிற்க ஸ்டார்ட் ஆனோம். நம்ம முருகர் வந்து அழகுக்கே உதாரணம் அவர் தானே. ரொம்பவே அழகாக காட்சி தந்திருந்தாங்க. காண கண் கோடி வேண்டுங்க அவங்க அழகை. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா, நம்ம முருகர் கையில் பார்த்திங்கன்னா பிளாக் கலராக தெரியுது இல்லையா, அங்கே வந்து தேன் கூடு கட்டியிருந்துச்சு. அவ்வளோ தேன் வந்து அந்த இடத்துல கட்டியிருந்துச்சு. இந்த கோவில் நிர்வாகம் இது கலைக்க முடிஞ்சால் கலைக்கலாம், ஆனால் அவங்க கலைக்காமல் அப்படியே விட்டுட்டாங்க. அது பார்க்குறதுக்கு இன்னுமே சிறப்பாக இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் கருவறைக்குள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்க முடியாது. அதனால நான் வெளியிலேருந்தே ஃபோட்டோ எடுத்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வைகாசி விசாகத்தன்னைக்கு யாரெல்லாம் கோவிலுக்கு போனீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கோவில் வந்து ரொம்ப ஒரு கூட்டமாகவும் இல்லைன்னு சொல்ல முடியாது, கூட்டம் இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. மைல்டாக ஒரு கூட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு கோவிலுக்கு வந்ததுக்கு ஞாபகமாக ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இந்த வத்தி ஸ்டாண்ட் நம்ம நிறைய ஆன்லைன்லலாம் பார்த்துருப்போம். 180ன்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த நகைப்பெட்டி, நம்ம அந்த காலத்தில் நகைப்பெட்டிலாம் வச்சுருப்போம் இல்லையா, நகைப்பெட்டிக்குள்ளே நம்ம பாட்டி காலத்துலலாம் நகையெல்லாம் பெட்டிக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. இப்போ தான் பிளாஸ்டிக் டப்பா இந்த மாதிரி வந்துடுச்சு. அப்போல்லாம் வந்து மரப்பெட்டியில் கீழே வந்து ஒரு ரெட் கலர் பட்டு துணி விரித்து அதுக்கு மேலே தான் நகை வச்சா நகை சேருங்கிறது ஐதீகம். அதை நான் இங்கே தான் பார்த்தேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நிறைய மரப்பொருட்கள், ஷோபீஸ், இது மாதிரி நிறைய ஐட்டங்கள் இருந்துச்சு. ரேட்டு வந்து அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. இது ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து அதிகமாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம வெளியில் வாங்குறதுக்கும் உள்ளே வாங்குறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் இல்லையா. எப்பயுமே கோவிலுக்குள்ளே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். நம்ம அந்த கோவிலுக்கு போனது ஞாபகமாக ஏதாவது வாங்குறது வழக்கம். நான் வந்து இந்த வத்தி ஸ்டாண்ட் ஒன்று எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வத்தி ஸ்டாண்ட் சொல்ல முடியாது, இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியை இதை ஓப்பன் பண்ணி அதுக்கு நடுவில் ஒரு கோல்டன் கலரில் அகல் விளக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வச்சோன்னா ரொம்ப அழகாக அந்த ஸ்மோக்கெல்லாம் அந்த ஹோல்ஸ் வழியாக வெளில வர்றது ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த முத்துமலை முருகன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து அவங்க மட்டும் இல்லை, நிறைய புத்தர் சிலை, கிருஷ்ணர், ராதை, இந்த மாதிரி நிறைய சிலைகள் இருந்துச்சு. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை தான் நான் சொன்ன அந்த நகைப்பெட்டி. அது வந்து சின்ன பெட்டியிலேருந்து பெரிய பெட்டி வரைக்கும் இருந்துச்சு பாருங்களேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது வந்து நம்ம விளக்கு வைப்போம் இல்லையா, வாசலில் அணையாமல் இருக்கிறதுக்கு, அந்த மாதிரி விளக்கு வைக்கிற மாதிரி இருந்தது. நல்லா அழகாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. இது வந்து நம்ம இந்த மாதிரி மசிப்போம், அந்த மாதிரி ஐட்டங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மர பொருட்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரேர் தானே. நான் வந்து பாப்பாவுக்கு உண்டியல் வாங்கினேன். ஆல்ரெடி ஒரு உண்டியல் வாங்கினோம். அந்த உண்டியல் வந்து
பிளாஸ்டிக்ங்கிறதால அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு வேவும் இல்லை. சரி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாப்பா சொல்லிட்டு இருந்தா. சரி ஆர்டர் பண்ணுறத விட நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்து வாங்கிடலாமே அப்படின்னு வாங்கினோம். ஃபஸ்ட் வந்து 440 அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 100 ருபீஸ் லெஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் வத்தி ஸ்டாண்டு இதுவும் வந்து 480 சொன்னாங்க. 480 சொன்னாங்க. அதுக்கப்புறம் வத்தி ஸ்டாண்ட் 180 சொன்னாங்க. அதுக்கப்புறம் 100 ருபீஸ் ரெடியூஸ் பண்ணிவிட்டு கொடுத்தாங்க. எஸ், நல்லா தான் இருந்துச்சு அந்த உண்டியல். ரொம்பவே ஓப்பன் லாக் அண்ட் சிஸ்டம் தான், லாக் கீ கொடுத்துருந்தாங்க. நம்ம பேக் சைடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம காசு போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. நாங்கள் அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நீங்கள் இது வரைக்கும் வர்ஷினி ஹோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ்.